இந்த மாமியாருக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லணுங்க. ஆவுனா எங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி காட்டுறீங்க. உங்களுக்கும் பொண்ணுலாம் இருக்கும் தானே. நீங்க எங்களை பொண்ணெல்லாம் பார்க்க தேவையில்ல, ஒரு மனுஷியா பாருங்க. ஆவுனா குழந்தை இல்ல, 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை தங்குவான், அந்த கடவுள் என்ன கொடுக்கும்னு நினைக்காத அந்த தங்கும் இருக்கும். ஆனா நீங்க சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க, ஆவுனா என் மருமகளுக்கு குழந்தை இல்லை, அங்க போனா என் மருமகளுக்கு குழந்தை இல்லை, இங்க போனா என் மருமகளுக்கு குழந்தை இல்லை, எங்களை இருக்க விட மாட்டாங்க. இன்னும் செத்துலான்னு தோணுது. ஏன் குழந்தை இல்லைன்னா இப்படி இதான் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் குழந்தைங்கிறது அது பிறக்குங்க. அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அது தனிப்பட்ட விருப்பம். அவங்க எப்போ வேணாலும் பெற்றுக்கலாம், அவங்களுக்கு தோன்றப்ப அவங்க பெற்றுப்பாங்க. அதை விட்டு போட்டு உடனே கல்யாணம் ஆன உடனே பெற்றுக்கணும். கல்யாணம் ஆன உடனே பெற்றுக்கணும். இல்லைன்னா நீங்க அதை ஒரு பேரை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிங்க, மலடின்னு ஒரு பேரை, ஒரு பட்டத்தை வச்சிடுறீங்க. அந்த அந்த வார்த்தை சொல்றப்ப எங்களுக்கு எவ்வளவு வலி வேதனையா இருக்குன்னு அது எங்களுக்கு தாங்க தெரியும். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லி யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த மாமியாரா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் அப்படி பேசி மனசை கஷ்டப்படுத்துறாங்க. உங்க மருமகளை தயவு செஞ்சு பொண்ணா கூட நீங்க பார்க்க தேவையில்ல, ஒரு மனுஷியா பாருங்க. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்கிறேன். உங்க